டைனோசர் பார்ட் 2க்கு ஈகர்லி வெயிட்டிங். அதான் அடுத்த கமெண்ட். எஸ் சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்து அல்லு அர்ஜுன் ஃபேஸ் கட்டியா உனக்கு? அவருக்கு தெரியுமா அது? உங்களுக்கு அப்படி எப்பயா தோணி இருக்கா? அதனாலதான் நாங்க புஷ்பா 2 கூட வரோம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வரப்போ படம் பார்த்துட்டு வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்ததா என்னன்னு காலையில இருந்து இருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர் உதவி. அப்ப நான் எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியல. ஸோ அப்ப பேச முடியல. அதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி நினைச்சிட்டு இருந்தேன். இது கரெக்டான இடமா இருக்கு. சூப்பர். அடுத்து இந்த சூரரை போட்டுல நீங்க நடந்து வர வாக் பெஸ்டா இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க காற்று வெளியிடை மூவி கார்த்தி மாதிரியே இருக்கீங்க. அப்படியா இருக்கு. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் RJ விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் RJ விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய RJ விக்னேஷ் ஆபீஸை சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடியவர்கள் வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஃபேமிலி படம் திரைப்பட குழுவினர். வித் நம்ம வந்து ஃபேமிலி படத்தினுடைய இந்த இடத்தினுடைய இந்த ஜோனுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆபீஸை மட்டும் பார்த்துட்டு நிறைவுக்கு போயிடும். ஓகே, வெல்கம் டு RJ விக்னேஷ் ஆபீஸ். ஃபேமிலி படம் இன்னைக்கு ரொம்ப நல்லா சூப்பரா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது வந்து இங்கே வழக்கமான உரையாடல் ஸ்டஃப் இல்லாம நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து பேசணும். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பிளாக் ஷீப் விக்னேஷ் தான். பெரிய நன்றி. ஏன்னா வழக்கமான டெம்ப்ளேட்ல ஒரு 10 கேள்விகள் இருக்கும், ஒரே நாள்ல 7-8 இன்டர்வியூ, ஒரே பதிலா இருக்கும்ல. இங்க அது எந்த ஃபார்மேட்டுமே இல்லை. அந்த ஃபார்மேட் எல்லாம் உடைச்சாச்சு. ஸோ அதுவே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. முடியிருக்கும்ல, ஐயோ முடிஞ்சிருச்சே இருந்தது. சிறப்பு. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய ஒர்க்கிங் டீம். அதாவது நம்மளோட ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் 2 டீமும் இருக்காங்க. ரைட்டர்ஸ்ல இருந்து பெர்ஃபார்மர்ஸ், ஆக்டர்ஸ், அப்புறம் நம்மளோட OTT டீம், டிசைன் டீம், சோஷியல் மீடியா டீம், ப்ரொடக்ஷன் டீம், இப்படி எக்கச்சக்கமான சேல்ஸ் மார்க்கெட்டிங், இப்படி எக்கச்சக்கமான டீம். இந்த கிரியேட்டர்ஸ் தான் இங்க இருக்க எல்லாரும் தான் சேர்ந்து பிளாக் ஷீப்போட எல்லாத்தையுமே எல்லார் சார்பாகவும் ஃபேமிலி படத்துக்கு வாழ்த்துக்கள். நம்மளோட கைத்தட்டல். இவங்க இந்த சோஷியல் மீடியா டீம் வந்து உங்களுடைய சில போஸ்ட்டுகள் கீழே இருந்து கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்குன்னு. எஸ். ஸோ டைரக்டர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அதாவது உங்களோட ட்ரெய்லர்ல இவர் பார்க்க SK அண்ணே மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அவரு? அப்படியா? ஓகே, சிறப்பு. ட்ரெய்லர்ல வர ஃபர்ஸ்ட் சீன் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு கமெண்ட்ஸ்? ஒரு பேஷனோட போகிற எல்லாருடைய லைஃப்லையுமே இது நடக்கும். ஓகே. ஸோ ஏதோ ஒரு டைமில் யாரோ ஒருத்தவங்க நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ அது என் லைஃப்லையும் நடந்திருக்கு, எல்லா லைஃப்லையுமே நடந்திருக்கும். அதனால வச்சது தான் அது. சூப்பர் சூப்பர். பிரகாஷ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மலேசியாவில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க தலைவா, புஷ்பா 2 படம் பார்க்காம உங்க படத்தை பார்க்க போறேன். வேர்ல்டு வைட் ரிலீஸ் பத்தி ஏதாவது இருக்கா? ஹிண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல, நம்ம ஊர்ல என்ன ரெகக்னிஷன், என்ன ரிசப்ஷன் வருதுன்றத வச்சுதான் நம்மளுக்கு, அதை வச்சுதான் இருக்கு. ஓகே, அப்படி இல்லைனாலும் சீக்கிரத்துல அவங்க பாத்திரலாம் இல்லையா? மலேசியா. சூப்பர். படம் எடுக்கிறதையே ஒரு படமா எடுத்து வச்சிருக்கேயா? படம் பாக்குறப்ப அவருக்கு புரிஞ்சிடும். படம் எடுக்கிறத பத்தின கதையா இல்ல படம் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்கிறது கதையாங்கிறது புரிஞ்சிடும் படம் பார்த்தா. ஓகே, சூப்பர். கேரக்டர் செலக்ஷன் சூப்பர் பக்காவா செட் ஆன மாதிரி இருக்கு. எப்படி அம்மா அப்பா கேரக்டர், இப்போ மோகன் சுந்தரம் சார், ஸ்ரீஜாம், அதெல்லாம் எப்படி நீங்க வந்து நம்மளுக்கு பட்டுன்னு பேசணும். இப்போ ஒரு பட்டிமன்றத்தில் பார்த்தா அப்படிதான் கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே கைண்ட் ஆஃப் கவுண்டர் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்கும். ஸோ இவர் வர இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இவர் தான் கிடைச்சாருன்னு சொல்லாம இல்லை, ஃபர்ஸ்ட் இவரை சூஸ் பண்ணிட்டோம். இவர் வச்சு பண்ணலான்ட்டு இவரை கூப்பிட்டாச்சு. ஆனால் நம்ம எல்லாருமே பட்டிமன்றத்திலேயே பார்த்து கொஞ்சம் பயம் எனக்கு. வந்தார், இந்த மாதிரி கதை சொல்லு, ஆனால் பிடிக்கலாம், மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவேன். என் பக்கத்தில் டேரக்ஷன் டீம் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அசிங்கம், இவங்க எல்லாம் வெளியே அமைச்சிட்டு கதை சொல்லலாமா இல்லட்டு. பட் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் டேட் சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன், அவ்வளோதான். டைனோசர் மூவியை பார்த்துட்டு உங்கள் ஐடியை தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்,
எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா அப்படின்னு. டைனோசருக்கு உங்களுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? டைனோசருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ரிசப்ஷன் கிடைச்சது. இப்போ கூட ஓடிடி அமேசானுக்கு நன்றி. ஓடிடி மூலமா எனக்கு இப்போ கூட இன்ஸ்டால நிறைய கமெண்ட்ஸ் வரும், எப்போ பார்ட் 2 வருது, எப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஆக்ஷன் படம் நாங்கள் திரையில பார்க்க போறோம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். டைனோசர் பார்ட் 2க்கு ஈகர்லி வெயிட்டிங். அதான் அடுத்த கமெண்ட். எஸ் சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்து அல்லு அர்ஜுன் ஃபேஸ் கட்டியா உனக்கு? அப்படியா? அவருக்கு தெரியுமா அது? உங்களுக்கு அப்படியே பேர் தோணி இருக்கா? அதனாலதான் நாங்க புஷ்பா 2 கூட வரோம். அதனாலதான் நாங்க புஷ்பா 2 கூட வரோம். இது புஷ்பா 2 படம், இங்க மட்டும் வந்துருவாங்க எல்லாரும். போஸ்டர்ல கன்ஃபியூஸ் ஆகி இப்ப தெலுங்குக்காரங்க எங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இதை புஷ்பா 2 ஓடிட்டு வந்துருவாங்க. எப்படி பேசுவாங்க? இது மலையாளம் தானே, கலாய்க்கிறதுக்கு ரெடி, கலாய்க்கிறதுக்கு ரெடி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வினோத் மாதிரி தான். எங்க வினோத்? அப்புறம் நீங்க தியேட்டர்ல ஒரு 2 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு டைனோசர் டைம்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க. அந்த வீடியோ கீழே போட்டுருக்கேன். அந்த மனசு தான் சார் டைனோசர் அப்படின்னு. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப எனக்கு பழக்கம் கிடையாது உதய். ஸோ இதுல காசி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, டைனோசர் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு வந்து லவ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நாங்க எங்களோட டீமோட நான் போயிட்டு இருந்தோம். இவர் வெளியே நின்று ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வரப்போ படம் பார்த்துட்டு வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா என்னன்னு காலையிலேருந்து இருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர் உதய். அப்போ நான் எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியல. ஸோ அப்போ பேச முடியல. அதை நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன். இது கரெக்டான இடமா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களோட போஸ்ட்டு கீழே சுபிக்ஷா அவங்களோட ஜீ தமிழ் போஸ்ட் ஒன்று, அது கீழே நீங்க கட்டியிருக்க சாரி நல்லா இருக்கு, இனிமேல் அதையும் சேர்த்து எங்க வாங்குறதுன்னு டேக் பண்ணுங்க. You are the cutest celebrity among all the celebrities. Why you are doing negative roles? Kindly do heroine roles only. ரோல்ஸ்ல நெகட்டிவ் வில்லி எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் எது இருந்தாலும் ஐ வில் டூ. டன். அடுத்து மோகனசுந்தரம் சார். யதார்த்தமா வாழ்க்கையில தினமும் நடக்கிற நிகழ்வுகள் நகைச்சுவையோட சொல்லி மன கஷ்டங்களை மறக்கடிக்கும் மருந்து சார் நீங்க. சார் உங்ககிட்ட இன்னொருத்தர் கமெண்ட் சார், இது உண்மையில உங்க பட்டிமன்ற பேச்சு கீழே இருந்த கமெண்ட் தான் அது. சார் உங்ககிட்ட பிடிச்சதே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு செம்மையா கலாய்ச்சிட்டு பெண்களை வணங்க வேண்டும், பெண்களை உயர்த்துற சமுதாயம் தான் உயரும்னு 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்களே, எப்படி சார்? சொல்லுங்க ஐயா. வீட்டுக்கு போனல இந்த இதில் இந்த யூஎஸ்லலாம் எப்படின்னா மீட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ அனைவரும் வருக அனுமதி இலவசம்லாம் கிடையாது. டிக்கெட்டு உங்களுக்கு தெரியும். அதில் கொலம்பஸ்னு ஒரு ஊரில் அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க, டிக்கெட் இல்லாமல் வர்றவங்க வந்து பேச்சாளர்கிட்ட கேள்வி கேட்கலான்ட்டாங்க. ஒரு கேள்விக்கு $5 அவன் கலெக்ஷன் பண்ணிட்டான். இதில் என்னென்னா ஸ்விக்கி சிவம் நான் அவருக்கும் ஒரு 10-15 பேர் கேள்வி கேட்டான், எனக்கும் ஒரு 10-15. அவர்கிட்ட வந்து எல்லா கேள்வியும் அறிவார்த்தமாக இருந்தது. சார் பூஜை ரூமில் சாமி படங்க நடுவில் செத்துப்போன நம்ம அப்பா அம்மா படம் வச்சு கும்பிடலாமா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் கேள்வி. அதே மாதிரி சபரிமலைக்கு லேடிஸ் போகலாமா, அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஒரே கேள்வி தான் கேட்டான். 10 பேரும் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்களே, உள்ளே விடுவாங்களா, காரேஜிலே படுப்பீங்களா? அது ஐடியா கேட்கறதுக்காக அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு. சார் அதுக்கு பதில் என்ன சார்? ஒன்றும் இல்லை சார். ஓகே, இன்னொருத்தரோட கமெண்ட் சார். Who else noticed Mohanasundram has M.R. Radha style and slang while he is on the floor? அப்படி எனக்கு இல்லை. இல்ல சில விஷயம் சில இடத்துல சென்னையில் இருக்கலாம். பட் ஒரு பெரிய கிரெடிட் தான் சார், அதுவும் சமூகம் சார்ந்து பேசக்கூடிய ஒருத்தராகும். சூப்பர், டன். அடுத்ததா விவேக் பிரசன்னா அவர்கள். முத ஒய்ஃப் கட்டி கொடுத்தாங்கன்னு சாப்பாடு கொண்டு வந்தேன் சார். எல்லாம் 1 மாதம் தான் 2 மாதம் தான் அப்படின்னு காயப்படுத்துறாங்க சார் சுற்றி உள்ளவங்கலாம். அது உண்மையிலே என்ன சார்? அதுக்கு 1 மாதம் வரையும் சார். என் ஃப்ரெண்டு 10 வருஷமாக ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு. அவன் ஆஃபீஸில் கேன்டீனே கிடையாது சார். 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடுவான்.
சார் இங்கே 3 வேளை சோறு போடுறாங்க சார். பிரச்சனை இல்லை, தேங்க்யூ சார். அந்த மாதிரி இடமா தான் சேரணும் நம்மலாம். சூப்பர். ஸோ விவேக் பிரசன்னா உங்களோட இந்த பேர் ஃபோட்டோ இந்த சீரீஸில் பார்த்துட்டு மை ஃபேவரட் பேர் எவர், ஹீரோ ஹீரோயினை விட இந்த பேருக்காகவே நிறைய டைம் இதை நான் பார்த்தேன். நான் நடிச்ச படங்கள்லயே அதிகமா நான் பார்த்தது இந்த ட்ரிபிள்ஸ் தான். டிவியில ஓடிடிலன்னு பார்த்ததுன்னா இதுதான் அதிகம். அவங்க பார்த்தா அதுல ஒண்ணு இருக்கு, நீங்க ஏன் நீங்க நடிச்சதே பார்த்துருச்சு? இல்ல எனக்கு அவ்வளோ வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம ரிலாக்ஸா ஒன்று பார்க்கணும்னு நினைப்போம்ல, அப்படி ஒரு சீரீஸா ட்ரிபிள்ஸ் எனக்கு இருந்தது. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். அது இல்லாம கிரேசி மோகன் சாரோட கேரக்டர் மென்ஷன் பண்றது அந்த படம், மாது சீனு, அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அதே ட்ரிபிள்ஸ் கீழே வந்து இன்னொரு கமெண்ட், now you are the dream boy character for many girls. Oh my god, சட்டம் மேல எவ்வளவு பாட்டு. Thank you. Okay. சூப்பர். அடுத்து இந்த சூரரை போட்டுல நீங்க நடந்து வர வாக் பெஸ்டா இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க காற்று வெளியிடை மூவி கார்த்தி மாதிரியே இருக்கீங்க. அப்படியே இருக்கு. ஐயோ அப்படியே இருக்கு. சார் லாங் ஷாட் ஆகும். நைஸ். அப்புறம் நம்ம நெஞ்சமுண்டு அந்த வீடியோ கீழே திஸ் இஸ் ரியலி எபிக், மை ஃபேவரட் வில்லன் ஆஃப்டர் ரகுவர். சூப்பர். ஏதோ ஒரு ஆங்கிள் சத்யராஜ் மாதிரியே இருக்கீங்க. ஆமா, இது நம்ம படம் ரிலீஸ் ஆனப்போ இது நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. சத்யராஜ் சார் மாதிரியே இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்ப அவரு எவ்வளவு பண்ணியிருந்தா அது வந்து கிரெடிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ சத்யராஜ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதே மாதிரி அந்த வருஷம் அந்த பிகில்ல மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் பார்த்து விவேக் பிரசன்னா மாதிரியே இருந்தார் விஜய் சார். அதில் அப்படி சொன்னாங்க. இதை நான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஏன் தெரியுமா? எதுக்கு பிரச்சனை, ஓரமா போயிட்டு இருக்கோம் இத சொல்லி. ஆனா அந்த கேரக்டரும் அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டு கேட்டு டிட்டோவா இருக்கும். அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து டிட்டோவா இருக்கும். ரெட்ரோவோட சாங்ஸ், ரெட்ரோவோட கார், அந்த காஸ்டியூம் எல்லாமே. ஆமா. டன். சோ இதோட we come to the end of RJ விக்னேஷ் ஆஃபீஸ். நிறைய நல்ல மொமெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க டீமா இந்த இன்டர்வியூக்குள்ளேயே. இன்னும் படத்துக்குள்ளே இதை விட அதிகமான எமோஷன்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக கேரி ஆயிருக்கு. அது கேரி ஆகி மூவ் பண்ணதுனால தான் உங்களை மூவ் பண்ண விடாம பிரஸ் இன்னைக்கு சூழ்ந்து இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்க இங்கே வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லேட்டா வந்துட்டோம்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை. நம்மளை பாராட்டல அவரு. நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வினோத், உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் அ லாட். நிறைவா நீங்க ஃபேமிலி படம் பத்தி மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதாவது விஷயத்த ஒவ்வொருத்தரா சொல்லலாம். ஹீரோட்ட இருந்தார். ஃபேமிலி படம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபேமிலிஸோட பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. பிகாஸ் ஆஃப்டர் டெக்னாலஜி ஹஸ் பிகம் ஸோ அட்வான்ஸ்ட். ஸோ இந்த படம் வந்து நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி தம்பிங்க எல்லா உறவையும் பயங்கரமாக ஞாபகப்படுத்தும். ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்கும். இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. ஸோ ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. சூப்பர். நீங்க பேசும்போது ஒரு சோக பிஜிஎம் வச்சிட்டோம்னா இந்த படத்தினுடைய வெற்றினால நீங்க எமோஷனலா பேசுன மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் உங்களுக்கு இதை ரீலா கட் பண்ணி அனுப்புறேன் பாருங்க. ஓகே விவேகன், இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க, டயலமோல இருக்கீங்க, கேட்டான் வாழ் மாதிரி இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டவுட் இருக்காது சார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சியை வந்து எடுத்துருவீங்க. அதுக்கு ஃபேமிலி படத்தை நீங்கள் பார்க்கலாம். மோட்டிவேஷனல். எஸ், இது ஃபேமிலி படம், உங்களுக்கான படம். நான் திருப்பி எல்லார்கிட்டையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் உங்களில் ஒருத்தவங்க, நம்ம அண்ணனோ தம்பியோ அப்பாவோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க படம் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தருவீங்களோ அதே சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கும் தரணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். செல்வகுமார், ரொம்ப சிம்பிளான ஒரு படம். ஜாலியாக வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு திருப்தியோட படத்துலேருந்து போகலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மேலே வரணுன்ற உழைக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கருத்தான படம். உங்கள் ஆஃபீஸில் எழுதி போட்ட மாதிரி ஜெயிக்கும் வரை தோற்கலாம், என்னைக்காவது ஜெயிப்போன்ற நம்பிக்கை வரணுன்ற ஒவ்வொரு கேரக்டரும் நல்ல அருமையான படம். தேங்க்யூ மோகன் சார். நீங்கள் நிறைய ப்ரொமோஷன் போக மாட்டீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்வா பிரதர். இதுலேருந்து எல்லாமே வேற லெவல் தான். உங்களுக்கும் அண்ட் விவேக் பிரதர் தொடர்ந்து இதே மாதிரி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஏற்று எங்களை தொடர்ந்து மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப தேங்க்யூ பிரதர். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல ரொம்ப இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. இது ஜஸ்ட் லைக் ஒரு இன்டர்வியூ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. டீம் கிரியேட்டிவ் டீமுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும். ஸோ என்டையர் கிரியேட்டிவ் டீமுக்கும் வாழ்த்துக்கள்.
ஸோ பிஃபோர் என்னோட கவிதை படைச்சு ஒண்ணு சொன்னாரு சாருங்க, எங்க இருந்து கிடைச்சது? அந்த கவிதை எங்க இருந்து எடுத்தீங்க? நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? சார் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கிரேட் ஜஸ்ட் லைக் தட்டாவே இல்ல, அவ்வளோ ஆர்என்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப மீனிங்ஃபுல்லா ரொம்ப அர்த்தமுள்ளதா இருந்தது இன்னைக்கு டே சீரியஸ். அதாவது எந்த இன்டர்வியூலயும் இவ்வளவு நாள் நான் கொடுத்த ப்ரொமோஷன்ல ஒருத்தர் கூட கண் கலங்கினதே இல்ல எக்ஸப்ட் பிளாக் ஷீப். இன்டர்வியூ எடுக்க வந்தவதான் கண் கலங்கினாங்க. ரொம்ப கிளீஷேவா இருக்கும். இப்போ நான் சொல்றது என்னன்னா, அங்க பிரஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடாம தான் வந்தோம். பட் எனக்கு சீரியஸா பசியே எடுக்கல. பயங்கரமா எங்களுக்கு இந்த டே ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் பீன் வெரி ஸ்பெஷல். அதுல சோ இஸ் பிளாக் ஷிப் இன்டர்வியூ கூட இன்னைக்கு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ லவ் யூ தி என்டையர் டீம். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் ஃப்ரம் ஹெல்தி கிராசர், உங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். அப்படி ஆச்சி மசாலா வழங்கக்கூடிய இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. மசாலாவை கையில கொடுத்தோன்னே பசி எடுக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட் ஃபார். தேங்க்யூ சார். அடுத்தடுத்து அட்டாக் பண்ணி பிளாக் ஷீப் வந்து சார் அடுத்து ஜிஆர்டி கொடுத்து ஜிஆர்டி கொடுக்கும் ஒரு தங்க நாணயம். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் எஸ், ரொம்ப சந்தோஷமா எமோஷனலான ஒரு எபிசோட் ஆஃப் ஆர்ஜே விக்னேஷ் ஷோவை நிறைவு செஞ்சிருக்கோம். மீண்டும் இனிதொரு தருணத்துல உங்க எல்லாரையும் வந்து அடுத்த எபிசோட் ஆஃப் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் the entire team of Black Sheep along with family படக்குழுவினர். So இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் த ஆர்ஜே விக்னேஷ் ஷோ பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். நன்றி. तेरा